ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வச்சு இந்த ஹேர் மாஸ்க்கும் அண்ட் ஃபேஸ் மாஸ்க்கும் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜெல் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஜெல்லை நம்ம இன்றைக்கி வந்து வீட்டிலே தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் என் ஹேரோட லென்த்துக்கு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் லென்த்தான ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து டபுளாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து ஈட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தண்ணியாக தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த 10 மினிட்ஸ்க்கு தான் எனக்கு வந்து ஜெல் கன்சிஸ்டன்சிக்கே வந்துச்சு. எனக்கு வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து ஆச்சு இது வந்து ஜெல்லாக மாறத்துக்கு. மேபி உங்களுக்கு ஒரு சில வேரியேஷன்ஸ் வந்து இருக்கலாம். இதை வந்து ஜெல்லாக மாறினோடனே நம்ம வந்து ஒரு ½ அன் ஹவர் கிட்ட நான் வந்து ஆற வச்சேன். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நான் பண்ண தப்பை வந்து ஸ்ட்ரெயினிங்கில் நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ண எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு நெட் கிளாத்தில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோங்க. ஸோ தட் அது வந்து ஈஸியாக வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடும். சீட்ஸ் தனியாக, ஜெல் தனியாக. இந்த ஜெல்லை வந்து நீங்கள் இப்படியே எடுத்து கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப் டு 1 வீக் அப்படின்னா 2 வீக் வரைக்குமே இது வந்து நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ண இருந்தாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த ஜெல்லை வந்து ஒழுங்காக வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து பண்ணலாம். ஸோ ஃபேஸ் மாஸ்க் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ண இந்த ஜெல்லில் இருந்து எனக்கு தேவையான அளவுக்கு ஜெல் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஃபேஸ் நெக் வரைக்கும் நான் வந்து ஃபில் பண்ணதுனால கொஞ்சம் அதிகமான ஜெல்லே வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அது கூட வந்து நான் இப்போ வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல்லுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து யூஸ் பண்ணதாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது கூட நீங்கள் வந்து ஃப்ரேக்ரன்ஸ்க்காக எந்த விதமான ஆயில் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஹேர் மாஸ்க் பண்ணலாம். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய ஜெல்லை வந்து நான் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ண மாதிரி ஃபேஸ்க்கு ஆட் பண்ண மாதிரி நான் வந்து ஹேருக்குமே இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து விளக்கெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஸோ அது வந்து நம்ம ஸ்கின்னையுமே சரி நம்மளுடைய ஹேரையுமே சரி ரொம்ப சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்கில் வந்து ஆயில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது கூடவே நான் வந்து ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூலுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஃபேஸ் பேக்கும் ஹேர் பேக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ட்ரையான ஹேர், ஃப்ரிஸ்ஸான ஹேர், அந்த கர்லி ஹேர். ஸோ டீடேங் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் வந்து எட்ஜஸ் வரைக்குமே நான் வந்து இந்த ஜெல்லை வந்து ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்னோடய ஹேரில் வந்து எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இதை அப்படியே வந்து ஒரு ½ மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நான் வந்து மசாஜுமே பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் வந்து விட்டமின் ஈலாம் என்ரிச்சாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஹெல்த்துக்குமே சரி அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய ஹேர் ஸ்கின்னுக்குமே சரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது பண்ணுது. நம்ம ஸ்கின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுருக்கு அண்ட் வந்து சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏஜிங் ஆன ஸ்கின்னுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ நீங்கள் இது வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷைனியான ஹேர் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் வந்து வீக்லி 2 கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு எனக்கு வந்து ½ அன் ஹவர் நான் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா என்னுடைய ஹேர் வந்து கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா வந்து ஷைனிங் தெரியல. மேபி இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஷைனிங்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ஹேர் வந்து ஒன் ஆஃப் ட்ரை ஹேர்னால எனக்கு வந்து அவ்வளோவா ஷைனிங்னஸ் தெரியல. பட் என்னோடய ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. ஹேருமே சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் டாடா பாய்.